ஜூன் மாதம் 17ஆம் தேதி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவருடைய மகனான யோசித்த ராஜபக்ஷ அவர்கள் இன்றைய நாளில் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் முன்னிலையில் ஆஜராகியிருந்தார். அந்த ஆஜரான பொழுது சில வாக்குமூலங்கள் அவர்கிட்ட பெறப்பட்டது. அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் அவர் இன்றைய நாளில் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்படுவதற்கான காரணம் இலங்கை கடற்படை, பிரித்தானிய கடற்படையினுடைய அகாடமியில இவர் இணைந்து கொண்டது தொடர்பான விசாரணை தான். இந்த விசாரணைகள் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டு இன்றைய நாளில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். ஆஜர்படுத்தப்பட்ட போது அவருக்கு நீதிமன்றம் பிணை வழங்கியிருந்தாங்க. இந்த பிணை வழங்கப்பட்டது மட்டுமில்லாமல் அவர் வெளிநாடு செல்வதற்கான தடையையும் விதிச்சிருக்காங்க. கடந்த நாட்கள்ல அவருக்கு எதிரான பலதரப்பட்ட வழக்குகள் இருந்து வருது. இது இன்னுமொரு வழக்கு, இன்னுமொரு விசாரணை. எனவே இந்த அடிப்படையில் அவர் இன்றைய நாள்ல கைது செய்யப்பட்டாரு. இந்த விஷயம் பரபரப்பா இன்று நாள்ல காலையில இருந்தது. தொடர்ந்து 2-3 நாட்களா பேசப்படுகின்ற இன்னுமொரு விஷயம் தான் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் தன்னை கைது செய்வதை தடுப்பதற்கு, குறிப்பாக ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள்ல பிடிஏ, அதாவது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ தன்னை கைது செய்வதை தடுக்கும் ஒரு உத்தரவை கோரி நீதிமன்றத்துல ஒரு கோரிக்கை மனுவை அவர் நேற்றைய நாள்ல அவருடைய சட்டத்தரணி மூலமாக கொண்டு போனாரு. அந்த வழக்கு அல்லது அந்த விசாரணை தொடர்பாக நாளைக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கான உத்தரவை நீதிமன்றம் பிறப்பித்திருக்காங்க. நாளைக்கு இந்த அவருடைய கோரிக்கையை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்வாங்களா இல்லையா என்பது தொடர்பான அறிவித்தல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது. எனவே கடந்த நாட்கள்ல பரபரப்பா இருக்கின்ற ஒரு விஷயம் தான் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான கைது நடவடிக்கைகளும் விசாரணைகளும். அதோட வாகன இறக்குமதியிலையும் மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் குறிப்பிட்டிருக்காங்க. இதுல எதுக்காக இந்த மாற்றம் வரும்னு சொன்னா, பழைய வாகனங்களுக்கான விலைகள் அதிகரிக்க போதாம். காரணம் என்னன்னு சொன்னா, இப்பொழுது இறக்குமதி செய்யப்படுகின்ற விதிமுறைகள்ல சில மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது, வரிகள்ல மாற்றம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அரசாங்கம் ஒரு சில நிபந்தனைகளை கொண்டு வந்திருக்காங்க. அந்த நிபந்தனைகள்ல புதிய வாகனங்கள் இறக்கினாலோ அல்லது பாவித்த வாகனங்கள் இறக்கினாலோ கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான நிபந்தனைகள் தான் இருக்கு. இந்த அடிப்படையில பாவித்த வாகனங்களுக்கான விலைகள் அதிகரிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. குறிப்பா வெளிநாட்டில இருந்து பாவித்த வாகனங்களை கொண்டு வந்தாலோ அல்லது உள்நாட்டில் பாவித்த வாகனங்களை மீள் விற்பனை செய்யும் போது கூட இந்த விலையில மாற்றங்கள் வரும். கிட்டத்தட்ட ஒரு சிறிய ரக வகனார் வாகனம் வச்சுக்கொள்ளுங்க, இந்த வாகனத்துக்கு 7 லட்சம் வரைக்கும் அதிகரிக்கலாம் ஒரு வாகனத்துக்கு. அதோட வெசல் போன்ற வாகனங்களுக்கான விலைகள் 20 லட்சம் வரைக்கும் கூட அதிகரிக்கலாம் என்ற தகவலை வெளியிட்டிருக்காங்க. வாகனம் வாங்குறது இது எல்லாம் ஒரு கனவாகவே தொடர்ச்சியா போய்கொண்டு இருக்கு. அந்த அளவுக்கு பாவித்த வாகனங்கள், இப்ப புதுசை விட்டுருவோம், புதுசை எப்படியுமே விலை தான். ஆனா பாவித்த வாகனங்கள், அதுக்கும் இந்த வரி விதிப்புகள், வாகன இறக்குமதியில கொண்டு வந்திருக்கிற சில நிபந்தனைகளால உள்நாட்டுல இந்த பாவித்த வாகனங்களுக்கான விலைகளும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட இன்னும் ஒரு செய்தியை பார்த்தேன். இலங்கையில 13 வயசுல இருந்து 17 வயசுக்கு உட்பட்ட சிறுவர்கள், மாணவர்கள், இவங்கள்ல 12% அதிக அளவான இடை கொண்டவங்க, அவங்களுடைய பாரத்தை விட, வயசுக்கேற்ற பாரத்தை விட அதிக இடை கொண்டவங்களாக இருக்காங்களாம். அதோட 3% அதிக பருமன் கொண்டவர்களாக இருப்பதாக ஆய்வுகள்ல சொல்லப்பட்டிருக்கு. இலங்கையை பொறுத்தவரையில இந்த நிலைமைக்கு முக்கியமான காரணம், ஒவ்வொரு நாளும் 17% குளிர்பானங்களை அருந்துறாங்க. கடைகள்ல வாங்குற குளிர்பான, போத்தல் அடைக்கப்பட்ட குளிர்பானங்களை ஒவ்வொரு நாளும் அருந்துறதாலேயும் இதனாலேயும் இந்த விஷயம் ஏற்பட்டிருக்கிறது. உப்புச்சத்து அதிகமான உணவுகள் அதிகமாக உட்கொள்றாங்க. கொழுப்பு சத்து அதிகமான உணவுகளை 29% உட்கொள்றாங்க. 41% அதிக இனிப்பு கொண்ட பானங்களை உட்கொள்றாங்க. இதுதான் இந்த உடல் எடை அதிகரித்ததுக்கும் பருமன் அதிகரித்ததுக்கும் காரணமாக அமைந்திருக்கிறது. இது ஒரு ஆரோக்கியத்துல, மாணவர்களுடைய அல்லது சிறுவர்களுடைய வருங்கால சந்ததியினுடைய ஆரோக்கியத்துல மிகப்பெரிய ஒரு பாதிப்பை இது ஏற்படுத்தி இருக்கிறது, ஏற்படுத்த போகிறது என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல இன்னும் ஒரு ஆபத்தான விஷயம் சொன்னா, இப்ப பிறப்பு வீதம் அல்லது அடுத்த கட்ட தலைமுறை அப்படின்ற அந்த வளர்ச்சி வீதம் மிக குறைந்திருக்கிறது. 1.9% 1.3% குறைந்திருக்கிறதாம். இதிலேயும் இந்த மாதிரி ஒரு ஆபத்தான விஷயம் இருப்பது இன்னும் இந்த வளர்ச்சியை குறைக்க நிறைய வாய்ப்புகள் ஏற்பட்டிருப்பதாக கணக்கிடப்பட்டிருக்கிறது. எனவே மாணவர்கள் மத்தியில, சிறுவர்கள் மத்தியில அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள்ல பெற்றோர்கள், அவங்கள பராமரிக்கிறவங்க கவனத்துல கொள்ள வேண்டியதும், இந்த மாணவர்களே தங்களுடைய உடல் நலத்துல அல்லது சிறுவர்கள் தங்கள் உடல் நலத்துல கவனம் கொள்ள வேண்டியதும் கட்டாயமானதாக ஆக்கப்பட வேண்டும் அப்படின்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. 13 வயதிலிருந்து 17 வயசுக்கு உட்பட்டவங்க உடல் எடை அதோடு பருமன் கொண்டவர்களாக இப்பவே இருக்கும்போது, வயதாகும் போது அவர்களுடைய ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும் என்றது ஒரு கவலைக்குரிய விஷயமாக மாறி இருக்கிறது.
சொல்லப்படுது. இனிமேல் போலீஸ் நிலையங்கள்ல உங்களுடைய சேவைகளை பெற்றுக்கொள்ளும் போது, அதாவது ஒரு என்ட்ரி போடுறீங்க, அந்த என்ட்ரி மூலமா உங்களுக்கு என்ன மாதிரியான அனுபவங்கள் போலீஸ் மூலமாக உங்களுக்கு கிடைச்சது, அல்லது போலீசாரோட சேவைகள் எந்த அளவு திருப்தியாக இருந்தது, இல்ல உங்களுக்கு இது பிடிக்கல, இந்த மாதிரியான கருத்துக்களை நேரடியாக சொல்லக்கூடிய QR முறைமை ஒன்றை உருவாக்கியிருக்காங்க. நீங்க ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும்போது ஒரு QR இருக்கும். அந்த QRல நீங்க போனை ஸ்கேன் பண்ணிட்டு இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரும்போது உங்களுக்கு என்ன அனுபவம் கிடைச்சது, இப்ப வந்து ஒரு என்ட்ரி போட்டீங்கன்னா நமக்கு சொன்ன மாதிரி அது சரியா நடந்துச்சா, அது சரியா கையாளப்பட்டதா, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. அதுல நீங்க கருத்துக்களை சொல்லலாம், உங்களுடைய பரிந்துரைகளை சொல்லலாம், என்ன வேணாலும் நீங்க என்ன நடந்தோ அதை பத்தி நீங்க அதுல விவரமா டைப் பண்ணி அனுப்பக்கூடிய வகையிலான ஒரு முறையை கொண்டு வந்திருக்காங்க. இனி எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போகும்போது அங்கங்க ஸ்டேஷன்ல இருக்கிற QRகளை நீங்க பயன்படுத்தி போலீசாருக்கு நீங்க சிரிப்பு அந்த அடையாளம் கூட போடலாம். அந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க. இதுல வந்து எதிர்பார்க்கிற விஷயம்னு சொன்னா போலீஸ் சேவையில மக்களுக்கு என்ன மாதிரியான நடைமுறைகள் இருக்கு, அவங்க அதுல திருப்தியா இருக்காங்களா அப்படின்றத அறிந்து கொள்றதுக்காக இந்த நடைமுறையை கொண்டு வந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. கடந்த அரசாங்கங்கள்ல அமைச்சர்களுக்கு அரசாங்க கட்டடங்கள், அரசாங்க வீடுகள் கொடுத்து வச்சிருந்தாங்க. இந்த அரசாங்கம் வந்த பிறகு அந்த கட்டடங்கள், வீடுகள் எல்லாத்தையும் வந்து மீளவும் பெற்றுக்கொண்டது அரசாங்கம். இதனை வந்து ஒரு சுற்றுலா தலங்களுக்கு பயன்படுத்தலாம், அல்லது இதன் மூலமாக வருமானம் ஈட்டலாம், அல்லது அரசு தினங்களுக்கு இதெல்லாம் கொடுக்கலாம்ன்ற மாதிரி இதெல்லாம் கையெடுத்தாங்க. ஆனால் கடந்த 2 வருஷமா 25 பங்களாக்கள், அதாவது அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அரசியல்வாதிகள், முன்னாள் அரசியல்வாதிகள் இருந்த 25 கட்டிடங்கள் சும்மா தான் இருக்கான். இது பாழடைந்து போயிருக்கிறது. இதை பராமரிப்பது அப்படின்றது கூட இனி ஒரு சிக்கலான விஷயமாக மாறி இருக்கும். இதை வந்து பாழடையாமல் பயன்படுத்துவதற்கு எந்தெந்த அரசு தினங்களுக்கு இதை கொடுக்கணுமோ அதை கொடுத்து முடிப்பதற்கான நடவடிக்கைகள் இப்பொழுது எடுக்கப்பட்டிருக்கிறது. நிறைய இடங்களுக்கு இதெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் இது வரைக்கும் சரியான முறையில் இது பயன்படுத்தப்படலை. அவங்கள்ட்ட இருந்து வாங்கினது பிறகு யாருமே இது பயன்படுத்தவும் இல்லை. இது பாழடைந்து கட்டிடங்கள் பழுதாகின்ற நிலையை கூட அடையும். ஏன்னா கடந்த 2 வருஷமா இது யாருமே பயன்படுத்தாமல் இருக்கிறதால எனவே இதுக்கு உடனடி நடவடிக்கை எடுங்க அப்படின்னு மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. சரி, இதோட சேர்த்து கடந்த 3 மாதத்துல இல்லாத அளவு கச்சா எண்ணெயோட விலை சர்வதேச ரீதியில குறைஞ்சிருக்கு. காரணம் வந்து ஈரானுக்கும் அமெரிக்காவுக்குமான ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருக்கிறது. அதுவும் டிஜிட்டல் முறையில் வருகின்ற 19ஆம் தேதி ஜெனீவாவில் 2 பக்க பிரதிநிதிகளும் நேரடியாக சந்திக்க போவதாக அறிவிச்சிருக்காங்க. இந்த அடிப்படையில் சந்தையில் இப்பொழுது ஒரு சுமூகமான நிலை ஏற்பட்டிருப்பதால கச்சா எண்ணெயுடைய விலை இப்பொழுது $88 வரை குறைந்திருக்கு. $100 மேலிருந்து இப்பொழுது $88 அப்படின்றது பெரிய வீழ்ச்சி தான். 5% மேலே குறைந்திருக்கிறது. கடந்த 3 மாதத்தில் இல்லாத அளவு குறைந்திருப்பதாக சொல்லப்படுது. இது ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும் இலங்கையினுடைய நிதி திட்டமிடல் பிரதியமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்க சொன்னா, சர்வதேச ரீதியில எண்ணெய் விலை குறைந்தாலும் இலங்கையில உடனடியாக பெட்ரோல் எரிபொருள் விலையை குறைக்க முடியாது. காரணம் என்னன்னு சொன்னா, கூடியிருந்த நேரத்துல நாங்க விலை கொடுத்து எரிபொருள்களை வாங்கி கையிருப்புல வச்சிருக்கோம். இப்பவும் ஆர்டர் பண்ணிருக்கோம். இன்றைக்கு குறைஞ்சபடியா நாளைக்கு இங்க குறைக்க முடியாது. ஏற்கனவே விலை கூட கொடுத்த எரிபொருட்கள் தான் இங்கே விற்பனை செய்யப்படும். 2-3 மாசத்துக்கு அப்படிதான் இருக்கும். அதுக்கு பிறகுதான் இது நடைமுறைக்கு கொண்டு வரலாம்னு சொல்லப்படுது. இதுல இன்னொரு விஷயம் சர்வதேச ரீதியில் என்ன சொல்றாங்க, என்னதான் இன்றைக்கு அமெரிக்காவும் ஈரானும் 2 பேரும் சேர்ந்து ஒற்றுமையாகி எல்லா விஷயங்களும் நடந்தாலும் இன்னும் ஹோர்முஸ் கால்வாயால கப்பல்கள் பயணிப்பது மிக ஆபத்தான ஒரு நிலைதான். காரணம் சொன்னா, நிலத்துக்கு கீழே வைக்கப்பட்டிருக்கின்ற கன்னிவெடிகள், வெடிகுண்டுகள் எல்லாம் அகற்றப்பட வேண்டும். அதற்கு நீண்ட காலம் எடுக்கும். இதெல்லாம் அகற்றப்பட்டவர் தான் கப்பல்கள் பயம் இல்லாம அங்க பயணிக்க முடியும். இதனால கப்பல் போக்குவரத்து அப்படின்றது இன்னும் தாமதமாக தான் இருக்க போகுது. இதெல்லாம் பெரிய ஒரு இக்கட்டான சூழலை உருவாக்கும். என்னதான் இப்பொழுது 2 பக்கத்துக்கும் தேவையான அளவான உடன்படிக்கை இருந்தாலும் அமெரிக்காவிலேயே வருகின்ற 2027ஆம் ஆண்டு இறுதிக்கட்டத்துல தான் எரிபொருள் விலைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. அமெரிக்காவிலேயே அந்த அளவுக்கு இருக்க அப்படின் போது உலக ரீதியில பாதிக்கப்பட்டிருக்க நாடுகள் உடனடியாக இந்த எரிபொருள் விலைகளை பழைய நிலைக்கு கொண்டு வர வேண்டியது எந்த வகையிலும் சாத்தியமற்றதாகவே இருக்கும்ன்றதுதான் இப்ப கணிக்கப்படுது. இதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில ஏற்பட்டிருக்கின்ற இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்னும் இறுதி செய்யப்படலை. அதோட ஈரானுக்கு உடனடியாக எந்த ஒரு தடைகளும் நீக்கப்படாது. இந்த மாதிரியான விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்காரு. அடிக்கடி இந்த மாதிரியான மாறுபட்ட கருத்துக்கள் அமெரிக்கா பக்கமாக இருந்து வரதால இது இன்னும் ஒரு கேள்விக்குறியான விஷயமாக இருக்கு. என்னதான் ஒப்பந்தம் வந்தாலும் இன்னும் இறுதி செய்யப்படலை. அவங்களுக்கு எந்த வகையிலும் சில நிபந்தனைகளை விட்டு கொடுக்க முடியாது அப்படின்றதுல அமெரிக்காவும் குறியா இருக்காங்க. எனவே இப்படியான விஷயங்கள் இருக்கும் போது இது ஒரு தீர்வுக்குள்ள வாரத்துக்காக இல்லை, இது ஒரு யுத்தத்தை நிறுத்துவதற்கான ஒரு விஷயமாகத்தான் இருக்கு என்றதான் இப்ப சர்வதேச ரீதியில பேசப்படுற விஷயம். இந்த விஷயங்கள் தான் இன்றைக்கு பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகளுடைய சுருக்கம்.